ஸ்ரீ மார்க்கண்டேய புராணம் 5ஆம் பகுதி 3ஆம் கேள்வியும் பதிலும். அற்ப ஆயுளில் இளம் பாண்டவர்கள் மடிந்தது ஏன்? ஹரிச்சந்திரன் கதையின் முற்பகுதி. திரேதாயுகத்தில் ஹரிச்சந்திரன் என்ற மன்னன் சத்தியம், நீதி, நேர்மையுடன் அரசாண்டு புகழ் பெற்றிருந்தான். ஒரு நாள் காட்டிற்கு வேட்டையாட சென்ற சமயம் அபயம் அபயம் என்று அலறும் ஓசை கேட்க, அவன் யாரோ ஆபத்தில் இருப்பதாகவும் அவரை காப்பது தன் கடமை என்றும் எண்ணி அங்கு சென்று காண, அந்த ஒலி விஸ்வாமித்ர முனிவரின் ஆசிரமத்திலிருந்து வருவதை அறிந்து உள்ளே சென்று முனிவரை வணங்கி தன் பிழை பொறுத்தருள வேண்டினான். காப்பாற்றுதல் மன்னன் கடமை என்பதால் அவசரப்பட்டு விட்டேன் என்றான். உடனே முனிவர், மேலான அரசன் யாரை காப்பாற்ற வேண்டும், யாருக்கு தானம் செய்ய வேண்டும் என்று கூறுமாறு கேட்டார். அப்போது ஹரிச்சந்திர மன்னன் வினயத்துடன், ஆபத்தில் உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும், தங்களை போன்ற முனிவர்களுக்கு தானம் அளிக்க வேண்டும் என்று கூறிட, முனிவர் யாக தீட்சை கொண்ட தனக்குரிய தட்சிணை அளிக்குமாறு கேட்க, மன்னன் தன் பேரரசையும் மனைவி மக்களையும் அவருக்கு அளிப்பதாக கூறி ஏற்குமாறு வேண்டினான். விஸ்வாமித்ர முனிவர் ஹரிச்சந்திரனுடன் அவரது மனைவி மக்கள் தனது அனைவரையும் ஏற்பதாக கூறி யாக தட்சிணையை 1 மாதத்திற்குள் தந்துவிடுமாறு பணித்தார். மேலும் உடனே நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று கூறினார். மன்னனும் யாவற்றையும் ஆடை அணிகலன்களையும் துறந்து மாநகரத்திலிருந்து மனைவி மகனுடன் கால்நடையாக புறப்பட்டு சென்று காசி நகரை அடைந்தான். காசியில் தன் மனைவியையும் மகனையும் விற்க முனைந்தான். ஓர் அந்தணர் மனைவி மகன் இருவரையும் விலைக்கு வாங்க பணம் அளித்தார். பின்னர் ஹரிச்சந்திரன் தன்னையே ஒரு புலையனிடம் விற்று அப்பணத்தை முனிவருக்கு தட்சணையாக செலுத்திவிட்டான். இவ்வாறு இந்த விஸ்வாமித்ர முனிவரின் கொடூர செயலை கண்டு அவருடைய சாபத்திற்கு அஞ்சி அவரை குறை கூற யாரும் முன் வரவில்லை. ஆனால் விஸ்வதேவர்கள் 5வரும், கல்லா, இந்த பாவி என்ன கதி அடைவானோ என்று வாய்விட்டு கூறினர். இதை கேட்ட விஸ்வாமித்ர முனிவர் கோபம் கொண்டு அவர்களை நோக்கி, தேவர்கள் என்ற அகம்பாவமா? என் தவ வலிமையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். உடனே நீங்கள் பூவுலகில் மானிடராய் பிறந்து அற்ப ஆயுளில் சந்ததியின்றியே மடிவீர்களாக என்று சபித்தார். அந்த விஸ்வதேவர்களே பாஞ்சாலியின் மக்களாய் இளம் பஞ்ச பாண்டவர்களாய் பிறக்க அவர்களை துரோணரின் புத்திரன் அஸ்வத்தாமர் அநியாயமாய் கொன்றான். ஹரிச்சந்திரனின் கதையின் பிற்பகுதி. புலையனால் விலைக்கு வாங்கப்பட்ட ஹரிச்சந்திரன் வெட்டியானாய் பணிபுரிந்து வந்தான். இதற்கிடையில் மனைவி மகனை வாங்கிய அந்தணர் அவர்களை பலவாறு கொடுமைப்படுத்தினார். ஒரு நாள் மன்னர் மகனாகிய லோகிதாசன் தர்ப்பை சேகரிக்க சென்ற இடத்தில் அரவம் தீண்டி இறந்து விட்டான். தன் மகனின் உடலை தூக்கி கொண்டு மன்னன் மனைவி சந்திரமதி சுடலையை நோக்கி நடந்தாள். அங்கு சுடலையை காத்து நின்றவன் ஹரிச்சந்திரன் என்பதை அவள் அறியாள். அவனும் சுடுகாட்டில் குழந்தையை கொண்டு வந்து எரிக்க முற்படும் சந்திரமதியை அறியவில்லை. அதனால் தன் எஜமானனுக்கு தர வேண்டிய முழு துண்டு கால்பணம் தராத அவள் மீது கோபம் கொண்டு ஓடி வந்தான். அங்கு வந்ததும் அவனுக்கு உண்மை விளங்கிற்று. குழந்தை இறந்ததைக் கண்டு தானும் உயிர்விட எண்ணினான். எஜமானனுக்கு தெரியாமல் தான் உயிர் விடுவது குற்றம் என எண்ணினான். சந்திரமதியும் வாழ விரும்பாமல் பிள்ளையுடன் தீயில் தன்னை மாய்த்து கொள்ள நினைக்க, அந்த நேரத்தில் அங்கு ஹரிஹர பிரம்மாதி தேவர்கள் தோன்றி ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காக்க செய்த தியாகத்தை பாராட்டினர். உன்னை சோதிக்கவே இத்தனை நிகழ்வுகள் நிகழ்ந்தன. தர்மதேவதையே சண்டாள உருவத்தில் உன்னை விலைக்கு வாங்கியது. தேவேந்திரனால் அமுதம் புகட்டப்பட்ட உன் குழந்தை எழுந்து வருவதை பார் என்று கூறினார். பின்னர் ஹரிச்சந்திரன் அவன் மகனிற்கு பட்டம் கட்டிவிட்டு மனைவியுடனும் தன் நகர மக்களுடனும் ஸ்வர்க்கத்திற்கு சென்றான். இந்த நிகழ்ச்சிகளுக்கு காரணம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இடையில் ஏற்பட்ட போட்டி என்றும், மன்னன் சந்திரமதியை கொல்ல கத்தி வீச அது மாலையாக விழ இறைவன் தோன்றிட மகன் உயிர் பெற்று எழுந்ததாகவும் கூறப்படுவதும் உண்டு. வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போர். தீர்த்த யாத்திரையிலிருந்து திரும்பிய வசிஷ்ட மாமுனிவர் ஹரிச்சந்திரன் பட்ட இன்னல்களுக்கு காரணமான விஸ்வாமித்திரரை கொக்காகுமாறு சபித்தார்.
விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை ஆணி என்னும் பறவையாக சபித்தார். இந்த 2 பறவைகளின் போராட்டத்தால் உலகம் அல்லலுறுவதை தேவர்கள் அஞ்சி பிரம்மதேவரிடம் முறையிட அவர் 2 பறவைகளுக்கும் சாப விமோசனம் அளித்து அவர்களின் சுய உருவை அருளினார். இதனால் வெட்கி அவ்விருவரும் பிரம்மனை வணங்கி தவம் செய்ய புறப்பட்டனர். 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.